श्री पराशर भट्टार्यः श्रीरंगेश पुरोहितः श्रीवत्सांकसुत श्रीमान श्रेयसे मेस्तु भूयसे. ராமானுஷருடைய பிரிய சிஷ்யரான கூரத்தாழ்வானுடைய திவ்யமான சரித்திரங்கள் திவ்ய பிரபந்த வியாக்கியானங்களில் ஆங்கு பல இடங்களில் நம்முடைய பூர்வர்களாலே எடுத்தாளப்பட்டு காண்பிக்கப்படுகின்றன. பரமசாத்விகர் ஆழ்வான் திவ்ய பிரபந்த அனுசந்தானத்தில் பரிபூர்ணமாக ஆழங்கால் பட்டு ஆழ்வாரை போன்றதொரு பக்தி பாவத்தை அவர் பெற்றதனால் அன்றோ ஸ்ரீவத்சாங்க மிஸ்ரர் என்னும் அந்த சுவாமி கூரத்தாழ்வான் என்பதாக அன்பர்களாலே அன்புடன் அழைக்கப்படுபவராய் திகழ்கின்றார். அந்த மகனியருக்கு 2 குமாரர்கள் ஜனித்தார்கள். அவர்களுடையதான அவதார வைலட்சண்யத்தை தான் நாம் இப்பொழுது அனுபவித்து வருகிறோம். அதிலும் பராசர பட்டருடையதான பெருமை அலாதியானது. நம் ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தில் பரமபதத்திற்கு பகவானை நேரடியாக நாம் சென்று சேவிப்பதற்கு சோபானம், அதாவது படிக்கட்டு கட்டும் அளவிற்கு நாவீறு படைத்தவராம் பராசர பட்டர். சிங்கக்குருகு என்று சொல்கிறோம் அல்லவா, அதுபோன்று ஒரு மகா மேதாவிலாசமாக பராசர பட்டர் திகழ்ந்தார். முதல் விஷயமே அந்த வம்ச பரம்பரை, வம்சே ஜாதகா என்பார் சுவாமி ஸ்ரீ வேதாந்த தேசிகன். உயர்ந்ததான வம்சம். சோகமா ஜன்ம சுத்தானாம் ஆபலோதய கர்மணாம். காளிதாச மகாகவி ரகுவம்ச மன்னர்களை வர்ணிக்கக்கூடிய கால விசேஷத்தில் ஆஜன்ம சுத்தானாம், இவர்கள் ஆஜன்ம சுத்தர்கள், ஆம் பிறவி முதற்கொண்டு இவர்கள் பரம பரிசுகளாக திகழ்பவர்கள், பலன் உண்டாகும் வரையிலும் முயற்சி செய்யக்கூடியவர்கள். அதுபோன்று தான் அந்த எந்த ரகுவம்ச மன்னர்களை காளிதாச மகாகவி எப்படி ரகுவம்ச மகாகாவியத்தில் வர்ணிக்கிறாரோ அதுபோன்று தான் வம்சத்தின் பெருமை என்பது உண்டு. உயர்ந்த வம்சத்தில் பிறந்தார் போலே நாம் அந்த பிறப்பிற்கு ஏற்றார் போலே நடத்தை இருக்க வேண்டும். வயசா கர்மணோர்த்தஸ்ச ஸ்ருதஸ்ய ஆபிஜனஸ்ய என்பதாக பெரியோர்கள் சொல்லுவார்கள். வயதுக்கு ஏற்ற நடத்தை. ஒருத்தர் நன்கு வயதான பின்பு சில சமயங்களில் அவருடைய நடத்தை சரியாக இல்லை என்றால் மற்றவர்கள் என்ன சொல்லுவார்கள், சிறுபிள்ளைத்தனமாக நடக்கிறான் என்று சொல்வார்கள் அல்லவா. வயசா கர்மணா அர்த்தஸ்ச, உன்னுடைய வயதிற்கு ஏற்றார் போலே, உன்னுடையதான பதவிக்கு ஏற்றார் போலே, உன்னுடைய அந்தஸ்துக்கு ஏற்றார் போலே. அதை தவிர மிக முக்கியமானது என்ன தெரியுமோ, நாம் படித்திருக்கக்கூடிய கல்விக்கு ஏற்றார் போலே நாம் படித்தவர்கள் என்பதை நம்முடைய பண்பினால் நாம் ஸ்தாபிக்க வேண்டும். அந்த பண்பு நடத்தை இருக்கிறதே, அது மிக முக்கியமானது. அடுத்தது ஆபிஜனஸ்ய, அடடா இவன் உயர்குலத்தில் பிறந்தவன், உயர்ந்ததான பெரியோர்கள் அவதரித்த குலத்தில் பிறந்தவன், அதனால் தான் அந்த குலத்திற்கு ஏற்றார் போலே இவன் விளங்குகிறான். அப்படி இல்லாமல் குலரெடுக்க வந்த கோடரிக்காம்பு என்று சொல்லிவிட்டால் நினைத்து பாருங்கள். ஆச்சரியமான பராசர பட்டருடைய சரித்திரத்தை நாம் அனுபவிக்க போகிறோம். மிக புனிதமானது. முதலில் அவருடைய அவதாரத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம். சுவாமி கூரத்தாழ்வான் வைராக்கியத்தில் சிறந்தவர் என்பதை பலமுறை நாம் பார்த்து வருகிறோம் அல்லவா. திருவரங்க திருப்பதியில் எம்மி ராமானுஜனுடைய திருவடிகளே தஞ்சம். யோ நித்யமச்சுத பதாம்புஜ யுக்மருக்ம வியாமோகதஸ்தரிதராணி திருநாயமேனே. எவரொருவர் அச்சுதனுடைய திவ்ய சரணாரவிந்தத்தில் வைத்த மனது கொண்டவராய், பற்றற்ற மனோபாவம் உடையவராய், ததிதராணி திரளாயமேனே, மற்ற எல்லா விஷயத்தையும் துளி கூட லட்சியம் செய்யாதவராய், அவற்றில் துளியும் மனோபாவம் இல்லாதவராய் எந்த ஒரு மகாத்மா விளங்குகிறாரோ அப்பேற்பட்ட ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. ராமானுஜருடைய திவ்ய திருவடித்தாள்களை தவிர்த்து தனக்கு ஒரு வேறு புகழ் இல்லை என்று நிச்சயித்தவராக அங்க திருவரங்க திருப்பதியில் சுவாமி கூரத்தாழ்வான் வசித்து வருகின்றார். எப்பொழுதுமே மகான்களை நாம் கொண்டாடும் பொழுது அவர்களை பஞ்சகால பராயணர்கள் என்று சொல்லுகிறோம். இது சம்ஸ்கிருத பதம். தமிழையும் சம்ஸ்கிருதத்தையும் கலந்து கொண்டு நாம் ஒரு பொழுதும் குழப்பத்தை அடையக்கூடாது. பஞ்சகாலம் என்றால் தமிழில் வறட்சி காலம் என்பதாக பெயர். பஞ்சம், லோகத்தில் பஞ்சம் வந்து விட்டது என்று சொல்லுகிறோம் அல்லவா, அது வறட்சியின் குறிப்பு. ஆனால் பஞ்ச என்று சம்ஸ்கிருதத்தில் சொன்னால் அது 5 நிலைகளை காண்பிக்கின்றது. பஞ்சகால பராயணர்கள் என்றால் ஒரு நாள் பொழுதில் 5 காலங்களில் செய்ய வேண்டிய காரியங்களை செவ்வனே செய்பவர்களுக்குத்தான் பஞ்சகால பராயணர்கள் என்பதாக பெயர். மறுபடியும் சொல்லுகிறேன், தமிழில் பஞ்ச என்றால் வறட்சி என்பதாக பொருள். சம்ஸ்கிருதத்தில் பஞ்ச என்றால் 5 என்பதாக பொருள். பஞ்சத்திற்கும் பஞ்ச என்பதற்கும் வித்தியாசத்தை நாம் நன்கு உணர வேண்டும். ஒலிக்குறிப்பிலேயே வித்தியாசம் உள்ளது. இப்படி திருப்பி திருப்பி சொல்வதற்கு காரணம் என்ன தெரியுமா, நாம் எத்தனை தடவை சொன்னாலும் மனதில் பதிய வைத்துக் கொள்வதே இல்லை. அதனால் தான் மறுபடியும் சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம். சரி, அபிகமனம்,
உபாதானம், அபிகமனம், உபாதானம், இஜ்ஜை, சுவாத்தியாயம், யோகம். இந்த நிலைகள் ஒரு நாள் பொழுதை நாம் 5 விதமாக பிரித்துக் கொள்ள வேண்டும். அபிகமனம், உபாதானம், இஜ்ஜை, சுவாத்தியாயம், யோகம் என்று இந்த நாள் பொழுதை நாம் 5 பாகமாக பிரித்துக் கொள்ள வேண்டும். அபிகமனம் என்றால் காலையில் துயில் எழுந்ததும், படுக்கையை விட்டு எழுந்ததும், எழுந்திருக்கும் பொழுது ஹரிநாம சங்கீர்த்தனம் செய்து பகவான் எம்பெருமானை ஹரிஹி 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 என்பதாக நினைத்துக் கொண்டு துயில் எழுந்து, பின்னர் தந்ததாவனம் பல் துலக்குதல் முதலான காரியங்களை செய்வதாக காலை கடன்களை எல்லாம் முடித்து பல் துலக்கி பகவானை சென்று சேவிக்க வேண்டும். பிராத்த காலத்தில் எம்பெருமானுடைய சன்னிதானத்திற்கு சென்று அவனை சேவிக்க வேண்டும். பின்னர் ஸ்நானம் முதலாதவர்களை செய்துவிட்டு, அடியேன் சொல்லும் விஷயங்கள் அவரவர்கள் இல்லத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய சன்னிதானத்திற்கு, அதற்காக குளிக்காமல் கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்று சுவாமி வலியுறுத்தி விட்டார் என்று நினைக்காதீர்கள். அவரவர்கள் எழுந்தவுடன் பகவத் சன்னிதானத்திற்கு சென்று அவர்கள் இல்லத்தில் உள்ளதான அந்த பூஜை அறைக்கு சென்று பெருமானை சேவிக்க வேண்டும். பின்னர் ஸ்நானம் செய்வது. அப்படி ஸ்நானம் செய்த சமயத்தில் ஸ்நானம் செய்துவிட்டு பகவத் ஆராதனத்திற்கு தேவையான வஸ்துக்களை நாம் சம்பாதிக்க வேண்டும். இதற்கு உபாதானம் என்பதாக பெயர். அபிகமனம், உபாதானம். பெருமானுக்கு தேவையான புஷ்பங்களை எல்லாம் பறித்து வைப்பது, சந்தனங்கள் முதலானவற்றை அரைத்து வைத்துக் கொள்வது, அன்றைய தினம் பகவதாராதனத்திற்கு தேவையான அரிசி, பருப்பு முதலானவற்றை சம்பாதித்துக் கொள்வது. இந்த காரியத்தை கிரகஸ்தர்கள், இல்லறத்தில் இருப்பவர்கள் செய்வதற்கு உஞ்சவிருத்தி என்பதாக பெயர். சந்நியாசிகள், கிரகஸ்தர்கள் இந்த காரியத்தை செய்தார்களேயானால் சந்நியாசிகளுக்கும் கிரகஸ்தர்களுக்கும் வித்தியாசம் உண்டு. சந்நியாசிகளும் பிரம்மச்சாரிகளும் பிக்ஷை எடுத்து புஜிக்க வேண்டும். ஆனால் கிரகஸ்தன் ஒரு பொழுதும் பிக்ஷை எடுக்கக்கூடாது. அந்த காரியத்திற்கு உஞ்சவிருத்தி என்பதாக பெயர். என்ன சுவாமி, இருவரும் தானே சொல்லுகிறார்கள் என்றால், சந்நியாசியும் பிரம்மச்சாரியும் சமைத்த அன்னத்தை தான் வாங்கி உண்ண வேண்டும். ஆனால் கிரகஸ்தன் ஒரு பொழுதும் சமைத்த அன்னத்தை வாங்கி உண்ணக்கூடாது. தண்டுலம், அரிசி மட்டும் வாங்கி கொண்டு வந்து அதை தன் இல்லத்தில் மனைவியிடத்தில் அளித்து அவள் சமைத்த பிறகுதான் உண்ண வேண்டும். இதற்கு உஞ்சவிருத்தி என்பதாக பெயர். உபாதான காலத்தில் பகவதாராதனத்திற்கு தேவையான செல்வங்களை எல்லாம் நாம் சம்பாதித்து வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்தது இஜ்ஜை. இன்றைய தினத்தில் உபாதானத்தில் என்னென்ன சம்பாதித்தோமோ, புஷ்பம், துளசி, சந்தனம், பகவானுக்கு நல்ல பரிமளம் மிகுந்த மாலைகள், வாசனை திரவியங்கள் மற்றும் பிரசாரம், காய்கனி கிழங்குகள் தற்காலத்தில் இருப்பதை போல அனைத்தையும் விலை கொடுத்து வாங்க வேண்டிய அவசியமில்லை. ஆங்காங்கு தோட்டங்களில் கிடைக்கும். அவற்றை கொண்டு அன்றைய தினத்தில் பகவதாராதனத்திற்கு தேவையான காரியங்களை செய்து வருவார்கள். அந்த ஆராதனம் மாத்தியான்னிகம் முடிந்தவுடன் நாம் செய்ய வேண்டியது பகவதாராதனம். பெருமானுக்கு திருவாராதனம் செய்யாமல் சாப்பிடக்கூடாது. ஆகையால் இஜ்ஜாராதனம். அதன் பிறகு சுவாத்தியாயம் என்பதாக அவரவர்களுக்கு விதிக்கப்பட்டதான வேதத்தை அத்தியனம் செய்தல். அது தவிர ஸ்ரீபாஷ்யம், கீதாபாஷ்யம், வேதார்த்த சங்கிரகம், வேதாந்த தீபம், வேதாந்த சாரம், ரகசியத்ரயசாரம், கத்யத்ரயம், ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ராம பாஷ்யம், பகவத் விஷயம், திருவாய்மொழியினுடைய வியாக்கியானம், ஏனைய திவ்ய பிரபந்தங்களுடைய வியாக்கியானங்கள், ஸ்ரீமத் ராமாயணம், ஸ்ரீமத் பாகவதம், மகாபாரதம் முதலான இதிகாச புராணங்கள், இவற்றை தான் அத்தியனம் செய்வது, தன்னை சார்ந்திருக்கக்கூடிய சிஷ்யர்களுக்கு அத்தியனம் செய்து வைப்பது. அதைத்தான் ஆழ்வார்கள் தெரித்தெழுது வாசித்தும் கேட்டும் வணங்கி வழிபட்டும் பூஷித்தும் போக்கினேன் போது என்று காண்பிக்கிறார்கள். முதலில் அபிகமனத்தில் பகவானிடத்தில் செல்வது, பின்னர் உபாதான காலத்தில் எம்பெருமானுடைய திருவாராதனத்திற்கு தேவையானவற்றை எல்லாம் சம்பாதித்து வைத்துக் கொள்வது, பின்னர் இஜ்ஜை என்னும் அந்த கால விசேஷத்தில் விசேஷமாக பகவதாராதனத்தை நாம் செய்து வருவது, சுவாத்தியாயம் என்னும் சமயத்தில் கிரந்த காலக்ஷேபங்களை சிஷ்யர்களுக்கு சொல்லி வைப்பது, அல்லது தான் சென்று பயிலுவது, அல்லது தானே உட்கார்ந்து அதனை அத்தியனம் செய்து கொண்டிருப்பது. அதன் பின்னர், அதாவது மாத்தியானிகம் முடிந்து பகவதாராதனமாகி நான் சாப்பிட்ட பின்னர் சாயங்காலம் சந்தியாவந்தன காலம் வரும் வரையிலும் இடைப்பட்ட காலம் முழுவதும் சுவாத்தியாய காலம். அந்த காலத்தை நாம் ஒரு பொழுதும் பழுதாக போக்கடிக்கவே கூடாது. பொழுது போகவில்லை, பொழுது போகவில்லை, பொழுது போகவில்லை என்று சொல்லிக்கொண்டு தற்காலத்தில் எத்தனையோ விதங்களில் வீணாக பொழுதை கழிக்கிறார்கள். யோசித்து பாருங்கள். காலை எழுந்தது முதல் தொலைக்காட்சியே கதியாக கிடப்பவர்கள் இந்த உலகத்தில் அநேகம் பேர் இருக்கிறார்கள்.
கேட்டால் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரே பதில் பொழுது போகவில்லை, பொழுது போகவில்லை என்று. பொழுது போறவில்லை ஐயா. எதற்காக? கார்கலந்த மேனியான், கை கலந்த வாழியான், பார்கலந்த பல்வையிற்றான், பாம்பனையான், சீர்கலந்த சொல் நினைந்து போக்காரில் சூழ்வினையின் அணுந்துயரை என் நினைந்து போக்குவர் இப்பொழுது என்று ஆழ்வார் கேட்கிறாரே. நமக்கு பொழுது போறவில்லை பகவத் விஷயத்தை அனுபவிப்பதற்கு, ஏனையவர்களுக்கு பொழுது போகவில்லை, தொலைக்காட்சியே கதியாக கிடைக்கிறார்கள். இருக்கட்டும், அப்படி அந்த சுவாத்தியாய காலத்தில் பகவத் விஷயங்களை எல்லாம் அனுபவிக்க வேண்டும். பின்னர் யோகம் என்னும் அந்த காலத்தில் தான் யோக நித்திரை கொள்ள வேண்டும். பகவான் எம்பெருமான் ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணனை ஹிருதய புண்டரீகத்தில் தியானித்துக் கொண்டு மாதவாய மது வித்விஷே நமஹ என்று மாதவன் தன் திருநாமங்களை சொல்லிக்கொண்டே நாம் துயில் கொள்ள வேண்டும். இது தினந்தோறும் செய்ய வேண்டிய ஒரு காரியக்கிரமம். சக்கரத்தை போன்று சுற்றி சுற்றி வருகிறது. அபிகமனம், உபாதானம், இஜ்ஜை, சுவாத்தியாயம், யோகம். இந்த 5 காலங்களிலும் செய்ய வேண்டிய 5 காரியங்களையும் எவர்கள் செவ்வனே செய்து வருகிறார்களோ அவர்களைத்தான் நாம் பஞ்சகால பராயணர்கள் என்று கொண்டாடுகின்றோம். சுவாமி கூரத்தாழ்வான் பஞ்சகால பராயணர். இதில் ஒரு காரியக்கிரமம் கூட அவருக்கு வழுவவே வழுவாது. ஒரு காரியக்கிரமத்தை கூட சுவாமி கூரத்தாழ்வான் விட்டுக் கொடுக்கவே மாட்டார். உபாதான காலத்தில் உஞ்சவிருத்தி சொல்லுவார். மறுபடியும் சொல்லுகிறேன், இல்லறத்தில் இருப்பவர்கள் செய்வது உஞ்சவிருத்தி, சந்நியாசிகள் செய்யக்கூடியது அதற்கு பிக்ஷை என்பதாக பெயர். இதை முதலையே சுவாமி ராமானுஜர் பிக்ஷை எடுத்த காலத்தில் அடியை விவரித்திருக்கிறேன். தினந்தோறும் உஞ்சவிருத்தி செய்வது கூரத்தாழ்வானுடைய வழக்கம். அன்றைய தினம் பகவதாராதனத்திற்கு என்ன தேவையோ அந்த அரிசி, அதற்காக பெரிய மூட்டையை எடுத்துச் செல்வது வழக்கமில்லை. ஒரு சமயம் கூரத்தாழ்வான் உஞ்சவிருத்திக்கு செல்ல முடியாத ஒரு நிலை. அப்படி அவரால் உஞ்சவிருத்திக்கு செல்ல முடியவில்லை என்றால் எப்படி உணவு உட்கொள்ள முடியும்? ஆகாரம் இல்லாமல் பட்டினி கிடக்க முடியுமா? அதுபோன்ற ஒரு சம்பவம் கூரத்தாழ்வான் வாழ்க்கையில் நடந்ததா? அந்த சம்பவத்திற்கும் அவருடைய திருக்குமாரர் பராசர பட்டருடைய அவதாரத்திற்கும் என்ன தொடர்பு? அன்பர்களுக்கு ஓர் அறிவிப்பு. நவம்பர் 3ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரையிலும் பெங்களூரு மல்லேஸ்வரம் ஈஸ்ட் பார்க் ரோடில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீ ராம மந்திரத்தில் ஸ்ரீமத் பாகவத தொடர் உபன்யாசம் சென்ற வருடத்தின் தொடர்ச்சியாக தசமஸ்கந்தம் கிருஷ்ணாவதார லீலைகள் தினந்தோறும் மாலை 6:30 மணிக்கு அடியேனால் நிகழ்த்தப்பட உள்ளன. பெங்களூரு வாழ் ஆஸ்திக அன்பர்கள் பெருந்திரளாக இந்த உபன்யாச வைபவத்தில் கலந்து கொள்ள பிரார்த்தித்துகிறேன்.